பாருங்க, எதற்கோ வாய்ப்பு கொடுக்கிறோம். இந்த இயேசு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக உங்க இதயத்தில் இருக்கிற பாரத்தை இயேசு மாற்றுகிறவரா இருக்கிறார். கலக்கத்தை இயேசு மாற்றுகிறவரா இருக்கிறார். நாங்க சொல்ற இயேசு நீங்க கூப்பிட்டா வர இயேசு. நாங்க சொல்ற இயேசு நீங்க வேதனையோடு கூப்பிட்டா வர இயேசு. நாங்க சொல்ற இயேசு தூர நின்று பார்க்கிற வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உங்க கிட்ட வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை விசாரிக்கிறவர். ஏதோ ரோட்ல நின்று மைக்க போட்டு போய் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. நாங்க கஷ்டப்படும் போது இயேசுவை கூப்பிட்டோம். இயேசு எங்களுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு உங்க கஷ்டத்தை இயேசுவை நம்புங்க. ஒரு சின்ன நம்பிக்கை வரட்டும். இயேசு நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, இனி காலம் செல்லாது. இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். இந்த இயேசுவுக்கு உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுத்து பாருங்க. இன்னைக்கு நாங்க சத்தம் போட்டு போயிடுவோம். ஆனா உங்களுக்கு சமாதானம் எப்படி வரணும்? இயேசுவுக்கு உள்ளத்துல இடத்தை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சமாதானம் வரும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுப்பா, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ரட்சிப்பை உண்டாக்குங்க. ஆண்டவரே, என்னுடைய வேதனை மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரிமார்களுடைய வேதனைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளும்படி, உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.